Hello students, 10th Maths Chapter 3 Algebra Example 3.7 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z by 7 plus 2 அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க y by 3 plus z by 2 is equal to 13 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மூணையும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அடுத்து இதையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்புறம் இதை வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு வேல்யூ அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பை 2 minus 1 which is equal to y by 6 plus 1. ஸோ இந்த வேரியபிள் இருக்க டேர்ம்ஸ்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ இது வரும்போது மைனஸ்ல வரும், இது வந்து இங்கிட்டு வரும்போது பாசிட்டிவ்ல வரும். ஸோ எக்ஸ் பை 2 minus y by 6 which is equal to 1 plus 1. அப்போ எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 6 2s are 12. ஸோ 12 எல்சிஎம் வரும்போது இங்கே வந்து 6ஆல மல்டிபிள் பண்ணும் எக்ஸுக்கு, இங்கே ஒய்க்கு வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ 6x minus 2y divided by 12 which is equal to 1 plus 1 வந்து 2. அடுத்து என்ன பண்றோம்னா அந்த 12 வந்து இங்கே கிராஸ் மல்டிபிள் ஆகும். இங்கே டிவிஷன்ல இருக்குது, இங்கிட்ட வரும்போது மல்டிபிளிகேஷன் ஆகுது. ஸோ ரிமைனிங் எழுதிக்கலாம் 6x minus 2y which is equal to 2 into 12. நான் அதை மல்டிபிள் பண்ணாம அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே த்ரூ அவுட் 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா இந்த 2 போயிடும் இல்லையா. மல்டிபிள் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணாலும் அதே 12 தான் வரும். மல்டிபிள் பண்ணாம அந்த 2 மட்டும் டிவைட் பண்றதுனால 2 போயிடும். சரிங்களா, த்ரூ அவுட்டா 2ஆல டிவைட் பண்றேன். இப்போ 3 2s are 6. ஸோ 3x minus 2 1 is 2. ஸோ அதாவது y 1 டைம் தான் வரும் 2 டேபிள்ல. ஸோ y வந்து 1, முன்னாடி வேரியபிள் வந்து 1, சாரி கான்ஸ்டன்ட் வந்து 1 தான் இருக்கு. ஸோ yன்னு வச்சுக்கேன். இஸ் ஈக்குவல் டு இந்த 2ஆல டிவைட் பண்ணும்போது இந்த 2 போயிடும். ஸோ 12 மட்டும் இருக்கும். ஸோ 12. அப்போ 3x minus y இஸ் ஈக்குவல் டு 12. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து சொன்ன மாதிரி y plus 6 plus 1ஐயும் z by 7 plus 2 அது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் சொன்னேன்ல, அதான் பண்ண போறோம். ஸோ y by 6 plus 1 is equal to z by 7 plus 2. வேரியபிள் இருக்க டேர்ம்ஸ்லாம் இங்கிட்டும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ வந்து இங்கிட்டு வரும்போது மைனஸ் z by 7 வரும். சரிங்களா, இந்த 1 வந்து இங்கிட்டு வரும்போது -1 ஆகுது. ஸோ y by 6 minus z by 7 which is equal to 2 minus 1. எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 42 எல்சிஎம் எடுத்துனா வருது. ஸோ இங்கே வந்து 7ஆல வந்து இங்கே மல்டிபிள் பண்ணணும், இங்கே வந்து 6ஆல மல்டிபிள் பண்ணணும் மேலேயும் கீழேயும். ஸோ வந்து 7y minus 6z divided by 42 which is equal to 2 minus 1 என்னது 1. ஓகே, இந்த 42 வந்து இங்கே மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 7y minus 6z which is equal to 42. இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, இது 3 ஈக்குவல்னு கொடுத்துட்டு அடுத்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்களா இந்த மாதிரி. ஸோ அதை எழுதிக்கலாம். y by 3 plus z by 2 which is equal to 13 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரணும். சரிங்களா, எல்சிஎம் எடுக்கிறோம். 3 2s are 6. ஸோ 6 வரும்போது இங்கே 2ஆல மல்டிபிள் பண்ணணும், இங்கே வந்து 3ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2y plus 3z divided by 6 which is equal to 13. ஓகேங்களா, 6 வந்து இங்கே மல்டிபிள் பண்ணுறோம். 13 6 are 78. சரிங்களா, எப்படின்னா 6 3s are 18. ஸோ 8 remaining 1 1 6 is 6, 1நால 7 ப்ளஸ் பண்ணணும். ஸோ 2y plus 3z which is equal to 78 அப்படின்றது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணணும். ஸோ நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சேம் வேரியபிள்ஸாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். எக்ஸ்ன்ற வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு. அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம பண்ண முடியாது, ஏன்னா கேன்சல் பண்ண முடியாது எதையும். ஸோ இங்கே வந்து y z அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. இது ரெண்டையும் தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ 2ம் 3ஐயும் சால்வ் பண்றோம். பார்த்துட்டு அப்படின்னா கேன்சல் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா இங்க 6 இருக்கு, இங்க zல வந்து 3 இருக்கு. இப்போ இங்கே வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா த்ரூ அவுட்டா இங்க வந்து 6 ஆயிரும் z கிட்டக்க. ஸோ வந்து இதையும் கேன்சல் பண்ற மாதிரி ஆகும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனுக்கு நான் 2ஆல மல்டிபிள் பண்றேன். சரிங்களா, 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 4y 2 2s are 4. ஸோ 4y plus 6z is equal to 78 into 2 வந்து 156. ஓகேங்களா, ஸோ 156 அப்படின்னு வரும். இப்போ இந்ததையும் அந்த 2ஆல மல்டிபிள் பண்றதையும் நான் வந்து சால்வ் பண்ண போறேன். ஸோ 7y minus 6z is equal to 42. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வருது. தேர்ட் ஈக்குவேஷன் into 2 அப்படின்னா 4y plus 6z is equal to 156. இப்போ வந்து 6 வந்து கேன்சல் ஆகும், -6 plus 6. இப்போ 7 plus 4 வந்து 11y. ஸோ 11y which is equal to 42 plus 156 வந்து 198. ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு. சரிங்களா, பாருங்க 6 plus 2 வந்து 8, 4 plus 5 வந்து 9, அப்புறம் வந்து 1. ஸோ 198. இப்போ y is equal to 198 divided by 11. 11 டேபிள்ல 198 வந்து 18 டைம்ஸ் வருது.
சரிங்களா? போட்டு கூட பார்த்துடலாம். கேன்சல் பண்ணுங்க. இது வந்து 1 டைம். இது பார்த்துட்டோம்னா 11 அடுத்து 22 வருது. ஸோ அது 1 டைம் போட்டோம்னா ரிமைனிங் வந்து 8 இருக்கும். 88 வந்து 8 டைம்ஸ் வந்து வரும். ஸோ 18 y is equal to 18 அது கிடைச்சிருக்கா. அடுத்து y is equal to 18 அப்படின்றத நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். yக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா z ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ y is equal to 18 in equation 2 substitute பண்றேன். So 7y minus 6z which is equal to 42. அதுல இந்த 7 into 18 அப்படின்னா substitute பண்ண போறேன். பாருங்க 7 into 18 minus 6z which is equal to 42. 18 into 7 வந்து என்னதுன்னு பார்த்துக்கலாம். 126 ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா 8 7s are 56. So 5 6 remaining 5 1 7 is 7 7 plus 5 another 12 126 okay அதான் இங்க எழுதிருக்கோம். So 126 minus 6z which is equal to 42. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் இந்த சைட் கொண்டு வந்துட்டு இதை இங்கிட்டு நான் கொண்டு வரேன் வேரியபிள் இருக்கிறத. ஸோ இது இங்கிட்டு வரும்போது 42 வந்து மைனஸ் 42 ஆகும். இது வந்து பாசிட்டிவ் வரும் இசட் சரிங்களா. ஸோ 126 minus 42 which is equal to 6z. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ 126ல 42 மைனஸ் பண்றாங்க. பண்ணும்போது என்ன ஆகும் 4. ஸோ போரோ வாங்கலாம். டுவெல்ல 4 போச்சுன்னா என்னது 8. ஸோ 84 which is equal to 6z அப்படின்னு இருக்கு. 6 மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இங்கிட்ட வரும்போது டிவிஷன்ல டினாமினேட்டர் வரும். ஸோ 84 divided by 6 which is equal to z. அப்போ z is equal to ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 14 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது சரிங்களா. ஸோ சப்ஸ்டியூட் y is equal to திருப்பி 18 அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ y வேல்யூ கிடைச்சிருச்சு, z வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ y யோட வேல்யூ திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா 3x minus y is equal to 12. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சரிங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு y யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதான் x ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்க வந்து y யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன் 18 அப்படின்றது. ஸோ 3x minus 18 which is equal to 12. 3x is equal to 18 இங்கிட்டு வரும்போது பிளஸ் ஆகும். 3x is equal to 12 plus 18. 12 plus 18 வந்து 30. 10 இது ஒரு 10 20 plus 10 வந்து 30 சரிங்களா. So 3x which is equal to 30. x is equal to 30 divided by 3 வரும். மல்டிப்ளிகேஷன் இருக்கு இங்க வரும்போது டிவிஷன்ல வரும். So x is equal to 30 divided by 3. கேன்சல் பண்ணோம்னா 10. So x is equal to 10. So மூணு வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. x is equal to 10, y is equal to 18 and z is equal to 14 அப்படினு மூணு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.